Fresh and trendy Aadi sale up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருந்தது. இந்த நிலையில் 79 கழக அமைப்பு செயலாளர்கள், 69 மாவட்ட கழக செயலாளர்களையும் 10 பிற மாநில செயலாளர்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மோசமாக எப்படி பொய் சொல்லலாம், அது எப்படி பிரச்சாரம் பண்ணலாம், மீடியாவையும் மற்றவங்களையும் எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறது நல்லா ட்ரைனிங். எங்கே எடுத்தாங்க ட்ரைனிங்னு தெரியல எனக்கு. ஏன் சார், நான் திரும்பியும் கேட்குறேன், நக்கீரன்லையும் கேட்குறேன், ராஜவேலையும் கேட்குறேன். ஐயா, எங்க உங்களை எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சு சொல்லுங்க. அது தெளிவா நான் சொல்றேன் ராஜவேலு. ஒரு லெட்டரை எழுதுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு இந்த பொதுக்குழு சம்பந்தமா, ஆகவே எங்களை நீங்க ஏத்துக்கணும், அப்லோடு பண்ணணும்னு ஒரு லெட்டரை எழுதுறாங்க. அவங்க என்ன பண்றாரு, செக்ரட்டரி லகரி, நேற்று பிரஸ் மீட்ல அதை காமிச்சேன். செக்ரட்டரி என்ன பண்றாரு, நீங்க எழுதின லெட்டர்லாம் நாங்க எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன்ல எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான், அங்கீகரிச்சுட்டோன்னு சொல்லல அவரு. நாங்க எங்க ரெக்கார்ட்ல எடுத்துட்டோம். has been taken in our record subject to எழுதுறாரு. சப்ஜெக்ட் டு கோர்ட் கேஸ்லாம் பெண்டிங் இருக்கு, அது வரதை பொறுத்து தான் நாங்க முடிவு செய்ய முடியும்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதுதான் நேற்று நான் படிச்சு காமிச்சேன். இதுல இன்னமும் எலெக்ஷன் கமிஷன்ல கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதுதான் இருக்கு. இவங்களை யாரு ஏத்துக்கிட்டாங்க? நீங்க கோர்ட் மூலியமா கொடுத்தன்றதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுக்கிறது ரெக்கார்ட்ல உங்களை அனௌன்ஸ் பண்றதும் ரெண்டும் வேற வேற. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. அதாவது அதை தான் நான் அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். பலருக்கு மனப்பாடமே ஆயிப்போச்சு. பழைய கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திருப்பதி வி.கே. சசிகலா என்ற சின்னம்மா, இன்னொருத்தர், 2 பேரும் சேர்ந்து போட்ட வழக்குல, அவங்க போட்ட வழக்கு, அந்த வழக்கு எதிர்கொண்ட வழக்குல இறந்து போன மதுசூதனன், முன்னாள் அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதனன், மதுசூதனன், அண்ணன் ஓபிஎஸ், செம்மலை, அங்க இருக்காரு இப்ப அவரு. செம்மலையிட்டே நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவார் நீட்டா அவர் அண்ணன். இந்த 3 பேரும் பார்ட்டி. அந்த கேஸுக்கு பேரு 2000/2017 முடிஞ்ச கேஸ். 3 எலெக்ஷன் கமிஷனர் உட்கார்ந்து யாருகிட்ட ரெட்டலைய, யாருகிட்ட பார்ட்டிய, யாருகிட்ட கட்சி கொடியெல்லாம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி, கட்சி கொடி இல்ல பார்ட்டி பேர், லெட் பை மதுசூதனன் அண்ட் குரூப் என்டைட்டில் டு, இவங்க யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்ததா இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தோமா இல்லையா? அதுதானே அப்ப கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? அந்த தீர்ப்புக்கு பின்னாடி மதுசூதனன் இப்ப இல்ல, இறந்துட்டார். இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ். அந்த கேஸ்ல புகழேந்தி இன்டர்வியூனர், கேசி பழனிசாமி இன்டர்வியூனர், மிஸ்ஸஸ் தீபா இன்டர்வியூனர். அந்த கேஸ்ல எடப்பாடி பழனிசாமியும் இடையிலே வந்த இன்டர்வியூனர். எல்லாம் கேளுங்க, சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி இன்டர்வியூனர். இந்த கூத்த பண்ணதே அண்ணன் தான், எங்க ஓபிஎஸ் அண்ணன் தான். அவரை இம்ப்ளீட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள வந்தவரை இம்ப்ளீட் பண்ணி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு ஒத்துக்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி, அது வழியா தான் முதலமைச்சரா இருக்கேன்னு சொல்லி எழுதி கொடுத்து உள்ள வரார். அதை திருப்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதி பண்ணது. அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ல திருத்தப்பட்ட தீர்மானங்கள், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகள், லைனா எல்லாத்தையும் கொடுத்து தேர்தல் நடத்தணும். தொண்டர்கள் ஓட்டு போட்டு எங்க 2 பேர்த்தையும் தேர்ந்தெடுத்தாங்க, கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர். இந்த கோஆர்டினேட்டர், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டரை அந்த டியூனர் 5 வருஷம் வரைக்கும் மாற்ற முடியாது. அதை கொடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல அப்படியே தான் இருக்கு ராஜவேல். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ணல ராஜவேல். இதெல்லாம் நடந்தது தான், இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் நடந்தது தான். அதுக்கப்புறம் வழக்கு, கோர்ட்டு எல்லாம் போய் எனக்கு இவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குது எல்லாமே சொல்லி இவங்க போய் சமர்ப்பித்து எல்லாம் நடந்திருக்கு.
இப்போ இதுக்கு மேலே கொடி சின்னம் கட்சி பேர் இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, உரிமைக்கு வரக்கூடாது, எங்களுக்கு தான் அது, இது ஓபிஎஸ் தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது, அதை மீறி பயன்படுத்தினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு ஜெயக்குமார். நம்ம ஜெயக்குமார் தானே, நான் அன்பா கூப்பிடுற பொறாத்தலை தானே. ஏற்கனவே டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தார, கொடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. கொடுத்து 1 வருஷம் ஆச்சு, என்னாச்சு? என்ன ஆதாரம் இருக்கிறது உங்கள்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு? என்ன வச்சிருக்கீங்க கையில? தமிழ்நாடு பூரா குழப்பத்துல உண்டாக்கி எல்லா போலீஸ் ஆபீசரும் மண்டை பிச்சுக்கிட்டு எங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட போய் தகராறு பண்ற அளவுக்கு எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம், இவங்க அப்பா வீட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தம்னு சொல்லுவாங்க பாருங்க. எங்க அப்பா ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம், என் தங்கச்சி தான் சொந்தம், என் அண்ணனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அது மாதிரி போய் சொல்லி என்ன சொந்தம் உங்களுக்கு? எங்க சொல்லி இருக்கு? எந்த முட்டா பைய சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எங்க சொன்னா, யார் சொன்னாங்க, எந்த ரெக்கார்ட்ல ஏத்தி இருக்கு, எங்க உங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு காமிங்கயான்ற. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு முதல் மரியாதை சினிமால சொல்ற மாதிரி பைத்தியகாரத்தனமா ஒரு லெட்டரை எழுதிட்டு அதுல சீல போட்டிருக்காங்க சார். ஜூன் மாசம் அது மேல சீல் அடிச்சிருக்காங்க. ஜூன் மாசம் என்டாஸ்மெண்ட் 4 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ராஜவேலு. நானு 4க்கு என்கிட்டயும் என்டாஸ்மெண்ட் இருக்கு, சீல் இருக்கு. அப்ப நான் எழுதின போஸ்டிங் வந்துட முடியுமா? எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கணும். தேர்தல் ஆணையம் அறிவித்தால்தான் அது ராஜவேலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன போஸ்டிங், எங்க அம்மா பதவிக்கு வரமாட்டேன் பொதுச் செயலாளர்னு சொல்லி அடம்பிடிச்சு சர்வாதிகாரியா இப்ப நின்றுட்டு சொல்றாரு, அந்த பதவிக்கு வரணும்னா தேர்தல் ஆணையம் சொல்லணும். நீங்க தான் மதுசூதனுக்கு சொன்ன மாதிரி சொல்லணும், என்டைட்டில் டு தி பார்ட்டின்னு சொல்லலையே. அப்ப இது யார ஊரை ஏமாத்துற வேலை? நேத்தி அண்ணன் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பண்ருட்டியார், ஆலோசகர், மூத்த தலைவர், இவங்க உட்கார்ந்து இருக்காங்க, நான்லாம் இருக்கேன். அப்போ கரெக்டா பிரேக்கிங் கொடுக்குறாங்க சார். என்ன குடும்ப ராஜவேலுன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் தேதி ஜூன் மாசம் லெட்டர் இப்ப விடுறானுங்க நடுவுல. 1ஆம் தேதி ஜூன் மாசம் லெட்டரை இப்ப நடுவுல விடுறான். எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த கொலப்பாக்கத்துல உட்காந்து அம்மா விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது நடந்த விஷயம். அது விசாரணை பண்ணிட்டே இருக்கும்போது கட்சி விட்டு நிறைய பேரை கண்டுபிடிச்சு சரியில்லைன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது ஜெயா டிவில வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து நமது எம்ஜிஆர்ல காப்பி அடிச்சு இது வெளியிடுவாங்க. இது நடுவில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டார், மதுரையில இருந்து ஃபேக்ஸ் தான் அப்பெல்லாம், ஒரு ஃபேக்ஸ கட்சியில இருந்து எடுத்தவங்களை முதல்லயே எடுத்தவங்களை அந்த ஃபேக்ஸ்ல உள்ள விட்டார். நடுவில் எடுத்து அந்த எடிட்டோரியல்ல சரியா பார்க்காம திரும்பி அவர் கட்சியில சேர்ந்து பொசிஷனுக்கு வந்துட்டார். அவர் எடுத்ததை அனௌன்ஸ்மெண்ட் வருது. நான் சொல்றது புரிஞ்சிச்சா? அதுக்கு பின்னாடி அது கிளாரிபிகேஷன் பிரச்சனை அவன் வந்து சொல்லி எல்லாம் சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா. அதே மாதிரி ஜூன் மாசம் லெட்டரை நேற்றுக்கு தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமா யார் குற்றவாளிகள் என்பதை அரசு தாமதிக்காமல் நடவடிக்கை எடுத்து சொல்ல வேண்டும் சொல்லி எங்க அண்ணன் பிரஸ் மீட்டர் கூட்டினா நடுவுல இதை விடுறானுங்க. எத வெப்சைட்ல ஏறிடுச்சு. என்னடா தேதின்னு பார்த்தா அங்கேயே பதில் சொன்னேன், ஜூன் 1. இதெல்லாம் நியாயங்களா சொல்லுங்க பாப்போம்? இதெல்லாம் நியாயமா? ஒரு தவறான, முற்றிலும் தவறான செய்தி சார். ஒண்ணுமே எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே சொல்லல சார். நான் என்ன சொல்றேன் ராஜவேலுக்குன்னா, நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க. நேற்று நான் சன் டிவி டெபேட்ல இருந்தேன், 18ல பேசினேன், புதிய தலைமுறையில பேசினேன், தந்தியில முதல்ல சொல்லியிருக்கேன், எல்லா சேனல்லையும் பேசுறேன், எல்லோரையும் கேட்கிறேன். பிரஸ்ல இருந்து ஒரு ஆளாவது தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி இருக்கிறத காமிக்கன்ற. ஒருத்தரும் காட்ட மாட்டேன்றாங்க. ஐட்டாரு அவர் பொதுச் செயலாளர் ஐட்டாரு, நான் இங்க கையில கட்சி வந்துருச்சு, கொடியை நீ கட்டக்கூடாது, பேட்டியை நீ கட்டக்கூடாது, நான் உருவிடுவேன், கொடியை நீ எடுத்துட்டு போக கூடாது, பேனரை வைக்க கூடாது. போலீஸ் இங்க பாரு, இது என்ன தெரியுமா, இது பாரு ஹைகோர்ட் சொல்லிருக்க, எழுதிட்டோம் நாங்க, முடிஞ்சு போச்சு. இதே கெலடா பண்ணி ஒரு 10-12 இடத்துல ஒருங்கிணைப்பாளர் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ண இடத்துல எல்லாம், கூட்டம் போற இடத்துல எல்லாம் ரகல. இது சில காவல்துறை அதிகாரிகளுக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. சேலம்ல ஒரு காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி சொன்னாங்க, சார் உங்க டிஸ்பியூட்டுக்கெல்லாம் நாங்க வரல, we are not interested. உங்களது பார்ட்டியா அவங்களது பார்ட்டியா, நீங்க கொடியா, அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க,
பர்மிஷன் இருக்கா மாத்திரம் நாங்க பார்ப்போம்னு சொன்னோம். அதிமுக விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்குது, தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, அவங்க இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடக்க இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், தேர்தலில் நிற்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. அதை நினச்சி தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால தானே கூப்பிட்டுருக்காங்க. அதிமுகவில் இதே கேள்வி செய்தியாளர் கேட்கும்போது ஓபிஎஸ் எனக்கு அழைப்பு வரலன்னு தானே சொல்கிறாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, தெரியாது, உண்மைதான் பேசுவார். எனக்கு அழைப்பு வரலைங்கன்னு சொன்னார், உண்மையை சொன்னார். நானும் தான் அங்கே இருந்தேன். அப்போ உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு, ரைட்டு. அண்ணனுக்கு அழைப்பு வரல. அழைப்பு வர்றது போறது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம், அழைப்பை பத்தி பேசுவோம். இங்க வரல, அங்க வந்துச்சு. 18ஆம் தேதி அந்த கூட்டத்தில் பங்கேற்பாருன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஐயோ, ஜெயக்குமாருக்கு பொய் சொல்றதுதான் சார் தொழிலே. காலையில எழுச்சி ராத்திரி வரைக்கும் எவ்வளவு பொய்ய சொல்ல முடியுமோ, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புனிதமான மனிதன் தான் ஜெயக்குமார். ஒரு பொய்யா 2 பொய்யா? எங்க லெட்டர் எடுத்து விடு, காமி. என்டிஏ எங்களை கூப்பிட்டுச்சு, என்டிஏனுடைய நட்டா கூப்பிட்டு இருக்காரு. இல்ல இங்க 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் பண்ருட்டியார் சொன்ன மாதிரி. யாரு பிஜேபி தலைவர்னு சண்டை நடக்குது. நீ பேசாதன்றாரு அண்ணாமலை கவர்னரை, அரசியல்லாம் பேசாத அப்படிங்கிறாரு. கவர்னர் நான் பேசுவேன்றாரு. இங்கேயே பிஜேபி தலைமையில யார் தலைவர்னு தெரியாம சண்டை நடந்துருக்கு. அதை அழகா சொன்னாரு பண்ருட்டியார் அண்ணன் கூட. அதுதானே உண்மை. ஆகவே இங்க இருக்க அண்ணாமலை சொன்னாரா? சரி போட்டு, இங்க இருக்க கவர்னராவது சொன்னாரா? கூட்டத்திற்கு கடிதம் மூலியமாக தான் அழைப்பு விடுக்கணும்னு இல்ல, தொலைபேசியில பேசியிருக்கலாம். தொலைபேசியில போடலாம். இந்த காதலனும் காதலியும் லவ் மேட்டரை கூட அனுப்பிச்சுக்கலாம். ப்ளீஸ் கம், வில் மீட் சம்வேர். நம்ம ஜெயக்குமார் சொன்ன மாதிரி தெருவோரமா பேசலாமா அப்படின்லாம் கூப்பிடலாம். அதெல்லாம் போன்ல பேசலாம், செல்ல. கேட்ட கேள்வி என்னன்னா, ரொம்ப நீட்டா கேட்கறது. அப்ப வாமா, எப்படிமா இருக்க, ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வண்டியாமா, வாமா நம்ம தெருவோரமா பேசலாம். இதெல்லாம் பேசலாம் செல்போன்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அது கூட வெளியில வந்துருச்சு, இப்பெல்லாம் வெளியில வந்துடும். யாருகிட்ட பேசுறாங்க, யாரு எப்ப கூப்பிட்டாங்க, அண்ணாமலை கேட்டு சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவரை, இல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்ல வேற லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. என்டிஏ மீட்டிங்க்கு எடப்பாடியை கூப்பிட்டுட்டு ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிடலையாமே, நிஜமான்னு கேளுங்க. என்ன சார் இது? தலைப்பு அதே பிறக்குது, தலைப்புக்கு அதே பதில் வருது. ரொம்ப இதெல்லாம் நியாயமாக கிடையாது. சரி, இத்தனை நாள் அமைதியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம், இத்தனை நாள் அமைதியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் உரிய குற்றவாளிகளை கைது செய்யணும், ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாரு. இத்தனை நாள் அமைதியாக இருந்தவர் திடீர்னு ஏன் இந்த மாதிரி பேசுறாரு? இப்போ அதிமுக முழுக்க எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு போயிட்டதுனால தான் ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார். சார், இது ஒரு பொது பிரச்சனை சார். நாங்க இவனை கொலகாரன் அவனை கொலகாரன்னு சொல்லவே இல்லையா ராஜீவ். சேலத்துல மீட்டிங் போட்டு நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இது மாதிரி கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். அதை திடீர்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, திடீர்னு பிரஸ் மீட் வச்சு இப்ப சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல. இதை ஆரம்பித்தது சேலத்தில் எனது தம்பி தினேஷ் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். ராஜேந்திரன் வற்புறுத்தினர் பக்கத்துல எடப்பாடியில மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லோரும் சொன்னாங்க. பல மாவட்ட கழக செயலாளர்கள் சொன்னதால் தான் அதை முன்னிறுத்தி அண்ணன்கிட்ட அந்த அனுமதிக்காக போய் கேட்டு, அதுல மிஸ்டர் பண்ருட்டியாரும் உட்கார்ந்தார், அண்ணனும் எல்லோரும் சேர்ந்து தமிழகத்தினுடைய முதல்வர், ஆளுகின்ற முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை விசாரணை செய்து தெரிவிப்போம்னு சொன்னாரு. 90 நாட்களுக்குள்ள முயற்சிப்போம்னு சொன்னாரு. அதுக்கு பின்னால அங்க டாக்டர் சுதாகர் தலைமையில ஒரு டீம் போடப்பட்டது. பழனிசாமி சரியா பண்ணலன்றது நாட்டுக்கே தெரியும். சட்டமன்றத்தில் இது எதிரொலிச்சது. இதெல்லாம் நடந்திருக்கு. இத்தனை நாளா அமைதியா இருந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென இப்ப ஏன் சொல்றாரு? இத்தனை நாளா இதை குறித்து பேசினாரா? சார், ஒரு நிமிஷம். டிஎம்கே ஆட்சிக்கு 1.5 வருஷம் மேல ஆச்சு. இது 1.5 வருஷமா நாங்க வெயிட் பண்ணோம். 3 மாசம் வெயிட் பண்ணோம், 6 மாசம் வெயிட் பண்ணோம், 9 மாசம் வெயிட் பண்ணோம். நாங்கள் தலைவியாக தினமும் அனுதினமும் போற்றி புகழ்வாடி வணங்கக்கூடிய தலைவி அவர்கள் இருந்த இடம், வாழ்ந்த இடம், சிஎம் அலுவலகமே இருந்த இடம். அதுக்காக தான் சிஎம் சொன்னார்னு குறிப்பிட்டேன். அப்படிப்பட்ட இடத்தில்
இப்படிப்பட்ட தொடர் கொலைகளும் கொள்ளையும் நடந்திருக்கு. ஆகவே இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. பொறுத்து பொறுத்து பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. வேற வழி இல்ல, போராட்டம்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வலியுறுத்துகிறோம், கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். ஆமா, திமுக ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே போராட்டம் பண்ண முடியுமா? ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? ஒரு வருஷம் டைம் கொடுக்க வேண்டாமா? 2 வருஷம் ஆச்சா? அதை நீங்களே சொல்லுங்க. அப்ப காப்பா நீங்க ஏன் குரல் கொடுக்கலன்னு தானே 2 வருஷமா குரல் கொடுக்கலன்னு தானே. 6 மாசம் ரைட்டு, 1 வருஷம் ரைட்டு. ஒரு 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 ஆட்சிக்கு முதல்வர் வந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. எடப்பாடி பழனிசாமி 4 வருஷமா முதலமைச்சரா இருந்து கிழிக்காத ஒண்ண நிச்சயமா செய்வாங்க இவங்க நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அதனால நிச்சயமா எங்க மேல முதல்வர் ஸ்டாலின் கண்டுபிடிச்சு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்பணும். நான் தள்ளிக்கிட்டே போதே தவிர ஒன்னும் ஆகல. அந்த சுதாகர் டீமே நேரா கொண்டு வந்து இப்ப சிபிசிஐடி கொடுத்துருச்சு. அப்ப எத்தனை நாளைக்கு இதை கேட்காம இருக்க சொல்றீங்க? யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லல. இத்தனை நாள் கேட்காம இன்று கேட்குறீங்களேன்னு அவங்க கேட்குறாங்க. ஐயா, இத்தனை நாள் திருடம் கிடைக்கல ஐயா, இன்னைக்குதான் கிடைச்சான். கிரிமினல் ப்ரொசீடிங் லிமிடேஷன் எல்லாம் கிடையாது. அதனால கேட்கறவங்க கேட்க வேண்டியவங்க யாரு? கவர்மெண்ட். அதுல இருக்க முதல்வர் சொல்லியிருக்காரு, அவர் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கோம். வேகமா நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நாங்க ஆர்ப்பாட்டத்து மூலியமா கேட்டுக்கிறோம். அப்ப நாட்டு மக்களுக்கு நீங்க சொன்னீங்களே, இங்க தாய் வாழ்ந்த இடமாச்சே, என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். இதை ஏன் இப்ப கேட்ட, நேத்து ஏன் கேட்கல, நீ முந்தா நேத்து ஏன் கேட்கல அப்படின்னு கேட்கறதே தப்பு இல்லையா? ஒரு ஒரு சஃபிஷியன்ட் டைம் கொடுத்தாச்சு, இனிமேல் நம்ம அதை பொறுமையா இருக்கு. இல்லைங்க, பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சியில் ஆலோசனை நடக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு வந்திருக்கு, ஓபிஎஸ் அழைப்பு இல்லைங்கிறாரு. அப்படிங்கும்போது அதிமுகன்னா எடப்பாடி தான் அப்படின்னு டெல்லி முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை இவர் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அதனால தான் கேட்டேன் சார். அந்த என்டிஏ மீட்டிங்க்கு பாரதிய ஜனதா கட்சி முறையா கூப்பிட்டா எங்க அண்ணன் போவாரு, கூப்பிடலன்னா போக மாட்டோம். இப்ப என்ன தலை போகுது நாட்டுல? இப்ப என்ன நாளை காலையில் அவங்க இங்க உட்காந்து அப்படியே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உடனே எல்லாம் ஜெயிச்சிட்டு போறோமாங்க? சொல்லுங்க. திராவிட இயக்கங்களை நம்பிதான் தேசிய கட்சிகள் இந்த மாநிலத்தை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் அப்படிதான் வளர்த்து வச்சுட்டு போனாங்க. கலைஞரும் அப்படிதான் இருந்தாரு. அண்ணா திமுக திமுக தான் மாறி மாறி இருக்கு திராவிட ஆட்சிகளை தொடர்ந்து. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த 3 பேரை தவிர யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் இணையலாம் அப்படிங்கிறார் ஜெயக்குமார். சார், அவர் கரெக்டா தான் சார் சொல்லியிருக்காரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். சும்மா சும்மா ஜெயக்குமாரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, பாவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் இருந்து வெளியில் போனவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு சந்திச்சு கழகத்தில் இணையலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் தான் அவைத்தலைவர் ஆக போறாரு. அவர் ஆரம்பிக்கிற புது கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி புது கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு எனக்கு தெரியாது. அவர் ஜெயக்குமார் ஆரம்பிச்சா சிந்து நற்பணி மன்றம் வைக்க சொல்லி முதல்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆரம்பிக்கிறது எடப்பாடி பழனிசாமி. கதை விடுறாரு பாருங்க, 1,60,00,000 பாவான்னு கோர்ட்ல கொண்டு போய் ஃபைல் பண்ணி பூராத்தையும் பர்னிஷ் பண்ணோம். ஐடி கார்டு விஷயம், ஐடி கார்டு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அது நடக்கும் போது இப்போ இந்த அதுக்கு சொல்றாரு என்னன்னா, என் கட்சியில வந்து புதுசா சேரணும்னா நீங்க மன்னிப்பு கடிதம் வரும்போதே கொடுக்கணும்ன்றாரு. இது ஒரு புது மாதிரி இல்ல, இந்த ஸ்கீம் வரும்போதே மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு தான் உள்ள வந்து மெம்பரா சேரணும்ன்றாரு. அது அண்ணா திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இந்த கட்சியில கிடையாது. அது கிடையாது. அவர் ஆரம்பிக்க போற புது கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலே இருக்க மாட்டான். ஆகவே முட்டாளிட்ட வரும் பொழுது நீங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்து முதல்ல மன்னிப்பு கடிதம் கொடுத்துருங்க, நான் முட்டாளை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு கேட்கறாரு. நீங்க ஏன் கோபப்படுறீங்க? கேட்டா கேட்டு போறாரு. ஜெயக்குமார் சொன்னா சொல்லிட்டு போறாரு. இது அதிமுக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் 5 வருஷம் ஓபிஎஸ் அண்ணன் தான். அவர்கிட்ட தான் அதிமுக இருக்கு, நாங்க இருக்கோம். இந்த வித்தையெல்லாம் சும்மா சார். இது மன்னிப்பு கடிதம் இவர் பெரிய அப்படியே ஏதாவது சொல்லிட்டு போறேன் நான் அப்புறமா. இப்ப எல்லாம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதனால மன்னிப்பு கடிதம் வேணுமா? மன்னிப்பு கடிதம். பண்ணதெல்லாம் துரோகம், பண்ணதெல்லாம் முளமாரித்தனம், அடிச்சதெல்லாம் கொல்ல, நடக்கிறதெல்லாம் கேஸு. வெளியிலயும் வர முடியல. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் ஆஸ்பத்திரி உள்ளேயே போக மாட்டேன்றாரு பயந்துகிட்டு. ஏதாவது ஆபரேஷன் உயிரோட இருப்போமா இல்லைன்ற பயம் வந்துச்சு ஒருத்தருக்கு. இன்னொருத்தர் வெளியில வந்தா என்ன ஆகுமோ, யார் தூக்கிட்டு போவாங்களோன்னு ஒருத்தர் வரமாட்டேன்றாரு. இவங்க 2 பேர் பேரையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாருன்னு. அதனால அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எவந்த தொண்டரும் அதிமுக தொண்டரும் மன்னிப்பு கடிக்கின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அவன் கம்ஃபர்டபுளா அண்ணன் ஓபிஎஸ் கூட இருப்பான். இதுக்கு எல்லா முடிவும் கிட்ட வந்தாச்சு சார். அதோ தெரிகிறது.
அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி அதோ தெரிகிறது நாடாளுமன்ற தேர்தல். அது வரும், வாக்கு சீட்டை கையில் எடுத்து அப்ப மக்கள் முடிவு செய்வார்கள். அமைதியான மனிதர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், முதலமைச்சராக்கப்பட்டவர், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், ஒரு தவறான பேச்சு கூட பேசாதவர். ஆகவே இவர்தான் சரியான தலைவர் என்று ஓபிஎஸ்க்கு பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க. இந்த துரோகிகளுக்கு, அநியாயம் செய்தவர்களுக்கு, முதுகிலை குத்தியவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த தேர்தல் நிரூபிக்கும் நாங்கள் யார் என்று சொல்லி. அது வரைக்கும் எது வேணா சொல்லிட்டோம், இல்லாததெல்லாம் பேசிட்டோம், ஒண்ணா டெய்லி கதை கட்டி விடட்டும், அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்கள் களத்தில் இறங்கி விட்டோம். இந்த களத்தில் இனி எடப்பாடி பழனிசாமியா நாங்களா என்பதை சந்திப்போம். தயாராக இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். ராஜவேலு, நக்கீரனுக்கு, பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.